ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் சாப்டருக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஆல்ரவுண்டர்னு ஒரு நியூ ஸ்கில் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டுட்டோரியல் ஸ்டேஜும் அவன் கிளியர் பண்ணியிருப்பான். அடுத்து என்ன பண்ண போகிறான்ட்டு வாங்க பார்ப்போம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ஹீவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காருன்னு டவர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நீ என்ன வாட்ச் பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருன்னு சொல்கிறான். ஹீரோவே திரும்ப நான் அடுத்த ரூமுக்கு என்ட்ராக போகிறேன், சரி நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா வா பின்னாடியேன்ட்டு பால் டீமனை கூப்பிட்றான். அதுவும் நான் இதுக்கு தானே காத்திருந்தேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது, நீங்கள் வந்து சாய்ஸ் அண்ட் ட்ரைனிங் ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னு. நம்ம ஹீரோவும் ரூமுக்குள்ளே இப்போ வந்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெப்பன்ஸ்லாம் இருக்குது. இதுதான் சாய்ஸ் அண்ட் ட்ரைனிங் ரூமுன்ட்டு அதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே ஒரு வெப்பனை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வெப்பனுக்கான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு டெலிபோர்ட் ஆவீங்கன்ட்டு அதுவும் சொல்லுது. நம்ம ஹீரோவும் எந்த வெப்பனை நம்ம சூஸ் பண்ணுறது, போன லைஃப்பில் நான் மேஜ் டைப்பாக இருந்தேன், ஸோ ஒரு வாண்டை தான் சூஸ் பண்ணேன். இந்த லைஃப்பில் நம்மக்கிட்ட தான் ஒரு ஆல்ரவுண்டர்னு ஸ்கில் இருக்குல்ல, அதனால நம்ம எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ணி பார்ப்போன்ட்டு நம்ம ஹீரோவும் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச்சரை தான் வெப்பனாக எடுக்கிறான். வெப்பனை கையில் எடுத்ததும் ஸ்டில் ஒரு 3 டார்கெட் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதை ஷூட் பண்ண ரெடி ஆகிறான். அம்பை இழுத்து விடும் பார்த்திங்கன்னா 3 ஏரோஸ் அந்த 3 டார்கெட்டையும் போய் கரெக்டாக அடிக்குது. நம்ம ஹீரோவும் இன்னும் நிறைய டார்கெட்டை செட் பண்ணு, அப்புறம் அதுங்கெல்லாம் என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணுன்னு சொல்கிறான். ஹீரோ கிட்ட சிஸ்டமும் ஒரு வார்னிங் மெசேஜ் சொல்லுது, நீங்கள் கேட்குறது ஒரு ஏ கிளாஸ் டார்கெட், ரொம்பவும் டேஞ்சரான ஒன்றுன்னு சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறான். பார்த்தா எக்கச்சக்க ரோபோட் டார்கெட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. சிஸ்டம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, டார்கெட்ஸ் எல்லாம் பிளேயரை அட்டாக் பண்ண வருதுங்கன்னு. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு டான்ஸிங் மூமெண்ட்டில் ஆரோ வந்து வர டார்கெட்ஸ் மேலே எல்லாத்து மேலேயும் அடிக்கிறான். பார்த்திங்கன்னா அதுங்க நிற்காமல் எல்லாம் எக்கச்சக்கமாக வருது. சடனாக பார்த்தீங்கன்னா 2 ரோபோட்ஸ் ஹீரோ கிட்ட வந்துருது. அடுத்த பேனலே பார்த்தீங்கன்னா அது 2ஆக அப்படியே கட் ஆகிற மாதிரி கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வில்லை கீழே போட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடு அப்புறம் ஒரு ஸ்பியரை கையில் எடுத்துட்டான். ஸ்வாடும் ஸ்பியரும் எடுத்தனால இப்போல்லாம் அந்த டார்கெட் ரோபோட்ஸ்லாம் இப்போ ஜெயண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு ரோபோட் தலையிலேயே போயிட்டு அதை குச்சி இறக்குறான். பார்த்தீங்கன்னா அடுத்தது 2 டிராகரை எடுத்துட்டு அங்கே வர ஜெயண்ட் ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக வெட்டி வீசுகிறான். அடுத்த பேனல்லே பார்த்தீங்கன்னா ட்ரோன் டார்கெட்ஸ் எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவும் ஷாக் ஆகிறோம், இதுங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, நான் இதுங்க கவனிக்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு வேகமாக ஓடுறான். சிஸ்டமும் இது டார்கெட்ஸ்லேயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான ஒரு டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோவும் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன லைஃப்பில் யூஸ் பண்ண ஒரு மேஜிக் வாண்டை பார்க்குறான். அந்த மேஜிக் வாண்டே கையில் எடுக்கிறான் ஹீரோ. நம்ம ஹீரோவும் வாண்டை கையில் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். பார்த்திங்கன்னா அந்த 3 ட்ராகனும் கிட்ட வந்துருச்சுங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மேஜிக் ஆரோன்னு ரிலீஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த பவர் போயிட்டு அந்த 3 ட்ரோனையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுது. நம்ம ஹீரோவும் போன லைஃப்பை விட இந்த வாட்டி என்னால் எல்லா வெப்பன்ஸையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அச்சீவ்மெண்ட் கிளியர்டு நோட்டிஃபிகேஷனும் வருது. அப்போ தான் ரிவார்டு கிளாஸ் ஹால் மாஸ்டர் அன்லாக்டுன்னு வருது. ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான், ஹால் மாஸ்டருங்கிறது ஒரு கிளாஸா, அப்போ அது ஸ்கில்லு கிடையாதான்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்பே மறுபடியும் சிஸ்டமில் நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ தான் அந்த சிஸ்டமும் நீங்கள் இந்த ஆல் மாஸ்டர் கிளாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது. நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா இந்த ரூமுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜும் வருது. ஹீரோவும் ஆல் மாஸ்டருங்கிறது ஒரு எனக்கு அட்வான்டேஜான ஒரு கிளாஸ் தான், இருந்தாலும் சிஸ்டம் இதை என்னோடய சப் கிளாஸாக மாற்றி விடு அப்படின்னு சொல்ல அது உங்களால் முடியாது ஏன்னு நம்ம ஹீரோவும் கத்த, இந்த சப் கிளாஸ் ஓப்பனாக நீங்கள் மொத்தம் 100th ஃப்ளோரை கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளாஸ் செலக்ட் பண்ணலன்னா இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது, இப்போ என்னோடய பாயிண்ட்ஸை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்னோடய பாயிண்ட்ஸை ஷோ பண்ணுன்னு சொல்ல சிஸ்டமும் ஒரு கொஷின் மார்க் கூட இதெல்லாம் எப்படி பிகினர்ஸுக்கு தெரியும்ன்ட்டு காட்டுது. நம்ம ஹீரோவும் அடுத்தது அப்படி இருந்தாலும் சப் கிளாஸ் ஓப்பன் பண்ண 5000 பாயிண்ட்ஸ் வேணும், அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்ல சிஸ்டமும் அப்போ அது பாசிபிள் தான், இப்போ உங்கள்கிட்ட கரண்ட்டாக 5000 பாயிண்ட்ஸ் இருக்குது, இன்னும் 50 பாயிண்ட்ஸ் இருந்தால் உங்களோட சப் கிளாஸும் ஓப்பன் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு வேறு வழியும் இல்லை, பால் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, நீ உன் ஐடென்டிட்டி கொஞ்சம் ரிவீல் பண்ணி என் கூட பேசுனா எனக்கு இந்த அக்கம்ப்ளிஷ்டு பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும், ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்க டீமனும் ஓகே சொன்னனால இப்போ வந்து சிஸ்டம் மெசேஜ் பாப்பப் ஆகுது, நீங்கள் இது கிரேட் டீமன் பாலோட பேசுனால உங்களுக்கு 200 அக்கம்ப்ளிஷ்டு பாயிண்ட் கிடைக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போய் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுட்டு இனிமேட்டு இதுக்கிட்ட ஹெல்ப்பே கேட்கக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம ஹீரோட்ட அந்த டீமனும் வலிஞ்சிக்கிட்டு வேற என்ன உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போதான் சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் ஆல் மாஸ்டருங்கிற கிளாஸை சப் கிளாஸாக மாற்றுறீங்களான்னு கேட்க ஹீரோவும் எஸ்ன்னு சொல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸாக மாறிடுது. நம்ம ஹீரோவும் அவனோட டார்க் பவரை யூஸ் பண்ணி இது என்னோட ரிவெஞ்சை கொடுக்குற நேரம்டா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இப்போ டெலிபோர்ட் ஆகிறான். அப்போ தான் சிஸ்டம் மெசேஜில் வருது, நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கோரல் ஃபாரஸ்ட்னு ஒரு இடம் தான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரு. அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோபல்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த கோபல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அட்டாக் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த டீமில் இருக்கவனும் சொல்கிறான், டேமிட் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இவ்வளோ கஷ்டமாக இருக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்பே ஒரு கோபல் அட்டாக் பண்ண வந்துடுது. அவனும் ஷாக் ஆகுறான். அப்போ பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக் உழுது. யார் நம்ம தலைவன் சும்மா மாசாக என்ட்ரி ஆகுறான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சும்மா வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு அவன் காலை எடுத்து காப்ளின் தலையிலே வச்சு தரையில் ஒரே அடி அடிக்கிறான் பாருங்க. அப்படியே காப்ளின் அதே இடத்துலையே சாவுது. கூட இருந்த அந்த 2 காப்ளினும் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் இப்போ நீங்கள் 2 பேரும் இப்போ சாக போகிறீங்கன்னு வில்லத்தனமாக பார்க்குறதோட இந்த 3rd சாப்டரும் இங்கே முடியுது காய்ஸ். ஓகே காய்ஸ், மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் மறக்காமல் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ காய்ஸ்.